அந்த காலத்தில் ஷாம்பு இல்லை, சோப் கூட இல்லை. உங்க முடி மெதுவாக எண்ணெய் மண் புகை சேர்ந்து ஒட்டிக்கொண்டு பாரமாக மாறும். அதை நீங்கள் கை வைத்து உணர ஆரம்பிப்பீர்கள். நீங்க ஆற்றுக்குள் போய் தண்ணீரால் தலை கழுவுறீங்க, மீண்டும் மீண்டும் தேய்க்கிறீங்க. ஆனா உலரும்போது அதே ஒட்டும் உணர்வு திரும்பி வந்து இன்னும் சிரமப்படுத்தும். ஒரு நாள் மண் கையில ஒட்டிக்கிட்டு எண்ணெய இழுக்குது என்று கவனிக்கிறீங்க. அத நேரா முடியில தடவுறீங்க. அந்த மண் மெதுவாக அழுக்கு எண்ணெய உறிஞ்ச ஆரம்பிக்கும். பின்னாடி நீங்க இலைகள், மூலிகைகள் எடுத்து அரைத்து தலையில் தடவ ஆரம்பிக்கிறீங்க. சிலது நல்ல வாசனை தரும், சிலது முடியை மென்மையாக்கும். அதுவே முதல் ஷாம்பூ மாதிரி ஆகும். தீயிலிருந்து வரும் சாம்பல நீங்க முயற்சி பண்றீங்க, அது உடனே எண்ணெய உடைக்கும். ஆனா அதிகமா போட்டா தலை எரிச்சலாகி வலி தரும். அதனால் நீங்க சமநிலை கற்றுக்கொள்வீங்க. மீண்டும் நீங்க தண்ணீரில் தலை கழுவுறீங்க. இப்போ முடி லைட்டா சுத்தமா இருக்கும். அப்போ உங்களுக்கு புரியும், நமக்கு தேவையான எல்லாமே இயற்கையிலேயே இருந்துச்சு.